அவரெல்லாம் ஹேண்டில் பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க ப்ரோ. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஐடி விங்ல எப்படி ஒர்க் பண்ணணுமோ அது மாதிரி ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து யாரையும் வந்து குறை சொல்லணும் அப்படிலாம் எந்த ஒரு இதுலலாம் சொல்லவே இல்லை. அவங்கவுங்க வேலையை நீங்க பாருங்க, அவ்வளவுதான் சொல்லிருக்காங்க. தலைவர் இருக்க கூடாதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா அவர் காமிச்சாங்களா? ஆமா ப்ரோ. இப்போ வந்து ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க தப்பா பேசக்கூடாது தானே. யாரா இருந்தாலும் வந்து கட்சியில இருக்காங்க, கட்சியில இல்லாம இருக்காங்க. யாரை பத்தியும் தனிப்பட்ட முறையில யாரை பத்தியும் அது மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக தான் அந்த இது போட்டாங்க. வக்குவாரி சட்ட திருத்த மசோதா உச்ச நீதிமன்றத்துல தாவேக்கா தொடர்ந்து வழக்குனாலதான் ஸ்டே ஆர்டர் வந்துச்சுன்னு கிளைம் பண்றாங்க. எதிர்கட்சிகள்லாம் இல்ல, அவங்க 100 ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. மத்தபடி அவங்க போட்ட வழக்குனாலதான் அந்த ஸ்டே ஆர்டர் வரலன்னு சொல்லல. அந்த மாதிரி சொல்லல, அவங்க என்ன பண்ணாங்கன்றதா சொன்னாங்க தவிர இவங்க பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். எதிர்கட்சி பண்ணாங்க, ஆளுங்கட்சி பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பேசல. என்ன நடந்ததோ அததான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தளபதிகள் எப்பயுமே நாங்க கூட இருக்கோம். 2026 வந்து பாத்தீங்கன்னா பொது அதிமுக கூட தேவைக்கு ஜாயின் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் கூட்டணி வச்சுட்டாங்க. தாவேக்கா தனிச்சு தான் போட்டியிடுன்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ தனிச்சு போட்டுட்டு வின் பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பா 2026 செலக்ஷனை டிவிக்கே வின் பண்ணுவாங்க. அவ்வளவுதான்.